Pisces, hi. ஒரு வழியாக Piscesக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 2022க்கான கேரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் ஒன். இது வந்து டெஸ்டினி கிடையாது, இது வந்து ஒரு கைடன்ஸ். நான் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து மோல்ட் பண்ணி எப்படி வந்து பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது, ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வந்து விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் ரீச் மீ த்ரூ த அதில் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ரீச் பண்ணலாம் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் த்ரூ இன்ஸ்டாகிராம். அது என்னோடய பேஜையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கதவு தானா திறக்குது, இருங்க நான் மூடிட்டு வரேன். அது மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதர் தென் தட் இன்னொரு விஷயம், இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் இன் அட்வான்ஸ். ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் வெரி மச். தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட கேரியர், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ் 2022க்கு எப்படி இருக்கும், ஓவரால் எனர்ஜி எப்படி அப்படின்றதான் வந்து நம்ம பார்ப்போம். எடுத்துகிட்டு அதை கிளாரிஃபை பண்ணுவேன். ஒவ்வொரு கார்ட்ஸாக நான் வந்து கிளாரிஃபையும் பண்ணுவேன், என்ன மெசேஜ் வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, Pisces 2022 career, relationship and finance please. Pisces 2022 career, relationship and finance. Pisces 2022 career, relationship and finance please. Show me the cards Jenny to see. Show me the cards Jenny to see. Okay. Oopsie. Pisces, 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 Pisces. Oral energy, 8 of Cups. You're going to move away from a place which is no longer going to serve you. You're going to walk away, okay? இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து உணர்ந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் பார்க்க முடியுது எல்லாம். இது வந்து ஓவரால் எனர்ஜி 2022க்கான ஓவரால் எனர்ஜி. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாக இருக்குது. உங்களை வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். ஓகே, இது வந்து இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையுள்ள ஒரு விஷயம். யூ கேன் உங்களை வேணாலும் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வரும். திஸ் இஸ் இந்த விஷயம் ஐ நீட், திஸ் விஷயம் ஐ நோ நீட் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து பண்ணுவீங்க. தட் இஸ் வை இட்ஸ் யூ வில் மூவ் அவே. நீங்கள் வந்து நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா வந்துட்டு கிவ் அப் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே வந்து விலகி வந்து போயிடுவீங்க. யூ ஆர் மூவிங் அவே டுவர்ட்ஸ் த காமர்ஸ். ஐ மீன் மூவிங் அவே லைக் கிவ் அப் பண்ணிட்டு நீங்கள் போகிறது. இல்லைன்னா வந்துட்டு நமக்கான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே டிட்டாச் ஆகி வந்து போகிறது. அந்த மாதிரி தான் உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. கெரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொமோஷனோ இல்லை வந்து உங்களுடைய பிஸ்னஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ், சில பேருக்கு மூவ்மெண்ட்டே ஆகாது, எந்த ஒரு ப்ராக்ரஸும் வந்து இருக்காது. இல்லைன்னா ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்க போது. உங்களை வந்து ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ண வைக்கும். பட் நீங்கள் அது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களோட டைமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்கு, இல்லைன்னா ஸ்டாக்னேஷனாக தான் வந்து இருக்குது. பட் திங்ஸ் வில் சேஞ்ச். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி உங்களே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. யூ வில் கோ ஃபார் ஸோ மெனி பாசிபிலிட்டி. உங்களோட சாய்ஸஸ் வந்து போவீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், லைக் யூ ஆர் ஓப்பன் அப் ஃபார் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ மீன் மணி ஏர்னிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப அவ்வளோ கமிட்டடாக இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் யுவர் கமிட்மெண்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு மணி அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன தான் வந்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன் செகண்ட். Okay, why the 8 of Cups is here for Pisces? Why the 8 of Cups is here for Pisces? Why the 8 of Cups is here for Pisces? Why the 8 of Cups is here for Pisces?
Why the Eight of Cups is here for Pisces? Eight of Cups is clarified by the Eight of Cups, Page of Swords and the Hanged Man. நான் சொன்னேன்ல நிறைய விஷயங்கள்ல இருந்து யூ வில் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல வந்துடுவீங்க. நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பைசஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிவ் அப் ஆகி வந்து போயிடுவீங்க. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் நீங்கள் வந்து விலகி போயிடுவீங்க. உன்னால் முடிவு எடுத்துகிட்டு வெளியே போயிடுவீங்க இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்கும். இல்லைன்னா மூமெண்ட்டே வந்து இருக்கவே வந்து இருக்காது. ஸோ அப்படி தான் வந்து இருக்குது. ஓகே, கார்ட்ஸ் என்ன வருதோ அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, கேரியர் வந்து பார்க்கலாம். Nine of Swords. Why the Nine of Swords is here? 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 நிறைய போட்டி இருக்குங்க, நிறைய போட்டி இருக்குது. ஓகே, நைட் ஆஃப் வான்ஸ் நிறைய போட்டி இருக்கும். வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஓகே மேபி உங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து நடக்கும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களை ஐசோலேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் தனிமைப்படுத்துறது. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை வந்து கேரியரில் புரிஞ்சுப்பீங்க. உண்மை முகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனாலே உங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும் கேரியரில். ஓகே, நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவாங்க, டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சான்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரியலைஸ் நிறைய விஷயங்களை உணர்ந்துருவீங்க. நான் சொன்னேன்ல எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. Why the Knight of Pentacles is here? Why the Knight of Pentacles is here? Why the Knight of Pentacles is here? I think நீங்கள் வந்து கேரியரில் வந்து சொன்னேன்ல ஸ்லோ ப்ராக்ரஸ் வந்து இருந்தாலும் சில விஷயங்கள் கஷ்டமாக வந்து இருந்தாலும் உங்களோட கேரியரில் கொடுக்குற ஹாப்பினஸ்ஸை வச்சு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ லைக் சில விஷயங்கள் உங்களுக்கு பாரமாக இருந்தாலும் சில பேரோட நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து உங்களோட அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களை வந்து கொண்டு போகும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ப்ராக்ரஸ் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து கேரியர் நடக்காதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்ஸ் அப்படி தான் வந்து காட்டுது. இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் சில விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க, பட் இப்போ வரும்னு நினைப்பீங்க, பட் இன்னும் வந்து நீங்கள் நிறைய கொடுக்கணும்னு வந்து ஆஃபீஸ்லேயோ கேரியர்லேயோ வந்துட்டு பிஸ்னஸ்லேயோ வந்து எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. Why the Eight of Wands is here? பட் அதையும் தாண்டி சில பேராலேயோ சில விஷயங்கள்னாலேயோ அந்த பிடிச்ச வேலைனாலேயோ நீங்கள் ஹாப்பியாக தான் வந்திருக்கீங்க. ரியலைஸ் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு தானே லைக் யூ ஓகே இது வேணும் இது வேணாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. The Eight of Wands is here. Why the Eight of Wands is here? Four of Cups, the Devil. Eight of Wands, okay. Four of Pentacles, the Power. சில பேர் ஆசையை தூண்டுறதுக்கு கேரியர் வைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள் அன்ஹெல்த்தியாக இருக்குது. இல்லைன்னா வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களே வந்து திருப்பி தப்பு மேலே தப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக அதுவே வந்து பண்ணுறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு கைடாக இருக்கிறவங்களோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு க்ரீடினஸை சொல்லி கொடுக்குறது, வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை போதிக்காமல் கெட்ட விஷயங்களை போதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லேட்டராக வந்து புரிய வரப்போ யூ வில் ஃபீல் வெரி பேட். ஓகே, நல்ல விஷயங்களை போதிக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இங்கே டெவில் இருக்குது. க்ரீடினஸ்,
அந்த மாதிரி போதிக்கிற விஷயங்கள் வந்தோ இல்லை வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் அடிக்ட் ஆகிறதோ வந்து நிறைய சான்சஸ் இருக்குது கேரியரில். ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துடுங்க. ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். Why the Six of Swords is here? Why the Six of Swords is here? Queen of Swords, the Emperor, and the Judgment. Okay. சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் அப்படின்றது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அதை வந்து தைரியமாக வந்து ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூ ஆர் கேரியிங் சம் பேகேஜ் மனசில் பாரமாக வந்து கேரி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அமைதியாக வந்து உங்களோட இது பண்ணுறீங்க. பட் நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க இதுதான் அப்படின்றது வந்து உங்களுக்கு முடிவாயிடுது. அதை தைரியமாக எதிர்கொண்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெடி ஆகுறீங்க. Why the Queen of Swords is here? Why the Queen of Swords is here? லவ்வில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நடக்கும். நிறையா வந்துட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கேரியரை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்குது. சாரி, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் லவ், பட் உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியல. Seven of Cups is clarified by the Death, Princess of Cups, and the Nine of Cups. ஒரு கைண்ட் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எடுப்பீங்க. லைக் as I told you, எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும். நிறைய விழிப்புணர்வு வரும். நிறைய விஷயங்கள் வேறு கோணத்துலேருந்து பார்க்க போகிறீங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட கேரியரில், உங்களோட ஃபினான்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவீங்க. சில விஷயங்கள் முடிஞ்ச விஷயங்களை வந்துட்டு ஓகே அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஏற்றுக்கிற பக்குவம் வந்து ஐ ஃபீல் லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இன் அண்ட் அவுட் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியே வந்து இருக்குது இல்லை இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியல. நிறைய நான் அட்டாச்மெண்ட் இருக்குது. நிறைய நான் அட்டாச்மெண்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பர்சன் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. லவ் இருக்குது அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு ஈடுபாடு அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு ஓகே பாய் see you அப்படின்னு சொல்லிட்டு மேபி யூஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். உங்களோட ஹாப்பினஸ் எது அப்படின்றது வந்து நீங்கள் வேறு சாய்ஸ்க்கு போகிறீங்க. ஓகே இது வந்து என்னோடய சாய்ஸாக இருந்தது, இப்போ அது இல்லை, இட்ஸ் நாட் கிவிங் மீ இது. ஸோ எனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குதோ நான் அதை தேடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு யூஆர் மூவிங் ஆன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எது உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குதோ, வேலையா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை தேடி நீங்கள் வந்து போகிறீங்க. எஸ், 1 செகண்ட், சாரி கால் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எது ஹாப்பினஸ் வந்து கொடுக்க போதோ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஒரு பர்சனோ இல்லை வந்து ஒரு விஷயமோ தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு வந்து கிடையாது. ஹாப்பினஸ் எதில் வேணால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூஆர் மூவிங் டுவர்ட்ஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹாப்பி ஆகிக்கிறீங்க. யா
சில விஷயங்கள் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க, கஷ்டம் இருக்குது, பேலன்ஸ் இல்லை, நான் அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, எப்போ நடக்குதோ நடக்கட்டும். நான் வந்து நடக்குதோ நடக்கலையோ, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபாலோ. எனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குதோ நான் அதை நோக்கி நான் வந்து போகிறேன். இது கொடுக்குன்னு நினச்சேன், பட் இட்ஸ் நாட் கிவிங் மீ. நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஃபினான்ஸ் பார்ப்போம். Why the 3 of Cups is here? Why the 3 of Cups is here? ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பண்ணுவீங்க. மேபி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. பிஸ்னஸோ இல்லை டீம் ஒர்க்கோ, கொலாப்ரேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப் அந்த இது வந்து இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நிறைய கிளாஷஸ் வந்து வந்தாலும், நிறைய பிரச்சனைகள், உள்ளார்ந்த பிரச்சனைகள் வந்து வந்தாலும் கடைசியாக நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க. ஓகே, பட் why the death card is here? King of Wands, 7 of Cups and Knight of Wands. சில விஷயங்களை நீங்கள் தீர்க்கமாக வந்து முடிவு பண்ணுறீங்க. ஓகே, why the 7 of Swords is here? என்ன மாதிரினா Seven of Swords. you're going to take நிறைய சான்சஸ் வந்து மணியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய புது சான்சஸ் வந்து ஒன்ஸ் அகேன் மணி பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய புது சான்சஸ் வந்து எடுப்பீங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்காக வந்து நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகுறீங்களோன்னு தோணுது. நிறைய ஹோப் இருக்குது, நிறைய ஃபேத் இருக்குது, நிறைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைய கற்பனை, நிறைய விஷன், ட்ரீம்ஸ், அதெல்லாம் வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதுக்கான சான்சஸ் வந்து எடுக்கிறீங்க, ஒர்க்கு வந்து பண்ணாலும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பண்ணுறீங்க, அப்படியே விலகிடுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து ஆர்வமாக வந்து பண்ணுறீங்க, பட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை விட்டு விலகுறீங்களோ